வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். லெந்து நாட்கள் முடிந்து இன்றைக்கு கிறிஸ்து உயிரோடு எழுந்த நாளை நினைவு கூர்ந்து அந்த பண்டிகையை நாம் கொண்டாடுகின்றோம். ஆதி அப்போஸ்தலர்கள் என்றுமே கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடவில்லை என்று சரித்திர ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். கிறிஸ்து பிறந்த நோக்கமே உயிர்த்தெழுவதற்காகத்தான் என எண்ணி உயிர்த்தெழுந்த பண்டிகையை கொண்டாடினார்கள். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததினால் அவரின் மரணமடைந்த நாளை நினைவு கூறுகிறோம். எனவே உயிர்த்தெழுந்த நாள் மிகவும் முக்கியமான நாள். ஆண்டவர் உயிரோடு எழுந்ததினால்தான் எல்லாவற்றையும் நம்பினார்கள். லூக்கா 24:6 அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். இந்த இயேசு கிறிஸ்துவின் உயிரோடு எழுந்த செய்தி நமக்கு உற்சாகத்தை கொடுக்கும் செய்தி. முதலாவதாக அழுகிறவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும் செய்தி. மரியாளிடம் ஏன் அழுகிறாய், நான் இருக்கிறேன். இரண்டாவதாக பயந்திருந்தவர்களை தைரியப்படுத்தும் பலப்படுத்தும் செய்தி. யூதர்களுக்கு பயந்த சீஷர்களும் உங்களுக்கு சமாதானம் என்று பயத்தை நீக்கும் செய்தி. மூன்றாவதாக சந்தேகப்படுகிறவர்களை மீண்டும் நம்ப வைத்து அவர்களை அர்ப்பணிக்க வைக்கும் செய்தி. தோமாவின் சந்தேகங்களை நீக்கிய உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நான்காவதாக பின்வாங்கினவர்களையும் தூரமாகி போனவர்களையும் தேடி வந்து அரவணைக்கும் செய்தி. மீன்பிடிக்க சென்றீர்களா, மீண்டும் மீன்கள் தருகிறேன் என இயேசுவோடு நம்மை நெருக்கமாக்கும் செய்தி. ஐந்தாவதாக மந்த இருதயம் உள்ளவர்களை அனலாக்கும் செய்தி. எம்மாவோ சீஷர்களின் அனுபவங்கள் நம்மை அனலாக்கும், கண்களை திறக்கும். ஆறாவதாக மறுதலித்த பேதுருவை மீண்டும் சந்தித்து அவரை நேசிக்க வைத்த உற்சாகப்படுத்தின செய்தி. அன்பானவர்களே, நாம் எப்படிப்பட்ட சூழலில் இருந்தாலும் மரணத்தை வென்ற உயிர்த்தெழுதலின் ஆண்டவர் நம்மை சந்திக்க முடியும், சூழ்நிலைகளை மாற்ற முடியும். உயிர்த்தெழுதலின் செய்தி உற்சாகத்தை கொடுக்கும் செய்தி. பிகாஸ் he lives we can face tomorrow. இயேசு உயிரோடு எழுந்ததினால் நாம் நாளைய தினத்தை சந்திக்கும் திறனை பெற்றிருக்கின்றோம். யாவருக்கும் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த தின வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென்.